Hi, welcome to PM Lectures. So PM Lecturesல நிறைய சப்ஜெக்டோட நம்ம மெக்கானிக் ரிலேட்டடாகவும் சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ யூனிட் 1ல இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 1 to 20 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தவங்க இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து 40 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரம் யூனிட் நம்பர் 1. So first question is, what will be the diameter in mm of a water droplet? Okay, so water droplet கொடுத்திருக்காங்க. The pressure inside which is 0.05 Newton per centimeter squared greater than the outside pressure. Okay, so இப்போ இதுதான் bubble. இது வந்து water bubble தான். இது PI inside, இது P out. Okay, so கொடுத்திருக்கிறது வந்து 0.5 அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. Okay, and take surface tension is 0.075 Newton per meter. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனோட சிம்பிள் வந்து சிக்மா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டயமீட்டர், அதாவது டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து வாட்டர் டிராப்லெட் கொடுத்துருக்கனால ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் ஃபார்முலா இருக்கு. ஓகே, வாட்டர் டிராப்லெட் டெல் பி இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் பி நாட் இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஓகே, ஸோ 4, what is the sigma value? 0.075 divided by diameter வந்து unknown. ஓகே, ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வந்து 0.05 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 0.05 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணணும், மீட்டர் ஸ்கொயர்டா மாத்தினீங்கன்னா ஸோ 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into 0.075 divided by dia. So இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா we will get the diameter value of 6 into 10⁻⁴ meter. ஸோ நமக்கு வந்து எதில் கேட்டிருக்காங்க, எம்எம்ல கேட்டிருக்காங்க. ஸோ diameter is equal to 0.06 mm. Okay, so right answer is 0.06. So then go for the 22 problem. The soap bubble of diameter d is observed inside the bucket of water. Fluid வந்து water. If the pressure inside the bubble is 0.075 Newton per meter squared. Okay, so soap bubble inside pressure மட்டும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, PI கொடுத்திருக்காங்க. The pressure inside the bubble is 0.075 squared. What will be the value of D கேட்டிருக்காங்க. Surface tension is 0.075. Okay, so soap bubble அப்படின்னு கொடுத்திருக்கனால soap bubble குள்ள separate formula என்ன? That means so del P is equal to 8 sigma by D. So 8 into sigma வந்து 0.075, diameter is unknown and pressure வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.075. So diameter value is 8 into 10⁻⁴ meter. So diameter வந்து mmல பார்த்தீங்கன்னா 0.08 mm. Okay, sorry, not 0.0, 0.8. Okay, so B is a correct answer. Okay, so next 23rd problem. The rise in a level of liquid in a tube H. Okay, what will be the rise in the level of the same amount of liquid is poured into the tube of half a diameter? Okay, so முதல்ல நம்ம வந்து ஒரு டியூப் வரைஞ்சிக்கலாம். இது டயமீட்டர் வந்து கொடுக்கல, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பீக்கர்ல இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு ஃப்ளூயிட்ல வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து இதுவரை ரைஸ் ஆகுது இந்த ஃப்ளூயிடு. ஸோ இதோட ஹைட் வந்து ஹெச் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம என்ன பண்ணுறாங்க, இதோட ஹாஃப் டயமீட்டர், ரொம்ப சின்ன டயமீட்டர். ஓகே, ஸோ திஸ் டயமீட்டர் வேல்யூ இஸ் D2. ஓகே, ஸோ D2 இஸ் அ ஹாஃப் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். ஓகே, ஸோ இதே ஒரு பீக்கரில் வைக்கிறாங்க, சேம் பீக்கர். தென் யூ ஃபில் த சேம் லிக்யூட். அப்ப எவ்வளவு ஹைட் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது ரைஸ் ஆகக்கூடிய ஹைட் பாத்தீங்கன்னா சேம் ஹெச் தான். ஓகே ஓகே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க சேம் ஃப்ளூயிட் சேம் பீக்கர்ல யூஸ் பண்ணாலும் இந்த டயமீட்டரை பொறுத்து இந்த ஹெச் வந்து மாறாது. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் இஸ்
C. Next, 24th question. If the glass of tube 10 mm diameter is immersed in a liquid, what will be the rise or fall? Rise ஆகலாம் இல்ல fall ஆகலாம். In a capillary, surface tension sigma, G கொடுத்திருக்காங்க, angle of contact is theta. Okay. So H is equal to 4 sigma cos theta by rho GD. So 4 into sigma is 0.075 into cos degree 0 degree divided by density. Density வந்து இங்க water கொடுத்திருக்காங்க. So density of water is 1000 and the G value is 9.81 and diameter is 10 mm கொடுத்திருக்காங்க. So diameter is a 10 mm. Okay. So 10 mm. So convert into meter. So if you do the calculation, we will get the answers of 3.058 into 10 power minus 3 meter. So convert into mm is a 3 mm. Okay, so answer C is the right answer. So next 25th problem. Calculate the magnitude of capillary effect in mm in a glass of 7 mm dia. This is the dia. When immersed with mercury, here fluid on the mercury, the temperature of the liquid is 25 degrees centigrade and the values of surface tension is 0.051 Newton per meter. The angle of contact of the mercury is 130 degree. Okay. So, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Calculate the magnitude of capillary effect, அதாவது H. So H is equal to 4 sigma cos theta by rho GD. So 4 into 0.51 into cos 130 degree divided by இங்க மெர்க்குரி கொடுத்திருக்கனால என்ன ஆகும்? டென்சிட்டி வந்து 13600 is a constant into G 9.81 and diameter is a 7 mm. Okay, so 7 into 102 meter. So H value becomes minus 1.4 into 10 power minus 3 meter. Okay, so convert into mm. நமக்கு mm ல கேட்டிருக்காங்க. So H is equal to 1.4 mm. So A minus வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகுது? capillary effect வந்து fall கிடையாது, depression. ஓகே, ரைஸ் ஆர் பண்ணா இது வந்து டிப்ரெஷன் தான் மைனஸ் வருது. மெர்க்குரிக்கு வந்து எப்பவுமே ரைஸ் ஆகாது, ஃபால் தான் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 26th question. If the fluid of a certain surface tension and diameter is used to create a soap bubble and a liquid jet, ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்றோம். Which of the two bubble or liquid jet will have the greater pressure difference inside and outside? அதாவது P inside minus P out எதுல வந்து higher value இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. higher value எதுல? Maybe is a soap bubble or liquid jet, ரெண்டுல எது அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ முதல்ல soap bubble ஃபார்முலா எழுதுனீங்கன்னா that is a pressure difference. This Pi and P0 is a pressure difference is a 8 sigma by D. இதே வந்து liquid jetக்கு பாத்தீங்கன்னா del P is equal to 2 sigma by D. Okay, so right hand side ல பாத்தீங்கன்னா sigma and D வந்து constant same fluid தான். அப்ப higher constant எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு, 8 இருக்கு. அப்ப ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? soap வந்து 4 times is higher, அதாவது liquid jet விட 4 times higher இருக்கு. Okay, so soap bubbles தான் pressure difference வந்து அதிகமா இருக்கும். Clear? So next 27th problem. The pressure at any given point of a non-moving fluid. Non-moving fluid அப்படின்னா fluid வந்து ஐடியலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐடியலா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் கரெக்டான ஆன்சர். Next 28th problem. The beaker is filled with the liquid of specific gravity 1.2. What will be the pressure difference in kilonewton per meter square between the 2 points A and B? This is an A and this is an B. Okay. 30 centimeter below, this is 30 centimeter below from A to B and 10 centimeter to the right of the point A. This is right of the point A. Okay, this point is 10 centimeter. So pressure difference எப்பவுமே நம்ம பார்க்கும்போது vertical directionக்கு மட்டும் தான் ஆக்ட் ஆகுமே தவிர horizontal direction ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு unknown value.
ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரெஷர் டிஃபரன்ஸ். எந்தெந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், எங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கும்னா இங்கே தான் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் பாட்டம்ல. அப்போ பிபி மைனஸ் பிஏ ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ρgh. ஸோ இங்க வந்து எந்த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா எதுவும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு போல எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஸ் 1.2. ஸோ 1.2 into 1000, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோட டென்சிட்டியால மல்டிப்ளை பண்ணிட்டு 9.81 இந்த எவ்வளவு ஹைட்ல இருக்கு 30. ஸோ 30 into 10⁻³ கன்வெர்ட் 2 மீட்டர். ஸோ ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3531.6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஆன்சர் வந்து கிலோ நியூட்டன்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3.53 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 29th ப்ராப்ளம். A beaker of height 15 centimeter is completely filled with water. Okay, so 15 centimeter இருக்கக்கூடிய பீக்கர் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகிருக்கு. இதான் இந்த 15 centimeter இருக்க பீக்கர்ல கம்ப்ளீட்டா fluid வந்து ஃபில் ஆகிருக்கு. Now 2/3 of the fluid is taken out. அதாவது 15 centimeter 2/3 பார்த்தீங்கன்னா 10 centimeter வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 2 other immiscible fluids, அதர் 2 fluid வந்து உள்ள ஊத்திடுறாங்க. The specific gravity value of 0.8 and 1.2. Okay, அது ரெண்டையும் உள்ள ஊத்தியாச்சு. What will be the pressure drop at a point situated at a height? Okay, ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் கீழே போயிடும். ஸோ 1.2 ஃபீட் வந்து கீழே போயிருச்சு. அதுக்கு ஆல்ரெடி இருந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி 1ங்கிறது அதுக்கு மேல இருக்கு, லோயர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து அதுக்கு மேல இருக்கு. ஓகே, ஸோ புதுசா நம்ம ஃப்ளூயிட் போர் பண்ணாலும் இதோட டென்சிட்டி டிஃபரன்ஸ், அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து பொறுத்து என்ன ஆகும், இதோட லொகேஷன் வந்து மாத்தி அமைச்சுக்கிறது. ஸோ வாட் வில் பி த ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் சிச்சுவேட்டட் அட் எ ஹைட் half of the height of the beaker. So half of the heightங்கிறது என்னது 15ல பாதி 7.5. ஸோ இந்த ஏ பாயிண்டோட ப்ரெஷரை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். பிஏ நமக்கு வேணும். ஓகே, ஸோ பிஏ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரெஷர் அப் டு திஸ் என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மேல வந்து பிஏடிஎம் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால நான் வந்து இங்க 0ன்னு எடுத்துக்க போறேன். அட்மாஸ்பியர் வேல்யூ பத்தி அவங்க கொடுக்கல. மேபி இஸ் க்ளோஸ்டு கொஸ்டினா கூட இருக்கலாம். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்டுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ρgh நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் வந்து இங்க இருக்கு, செகண்ட் ஃப்ளூயிட் வந்து இது, தேர்ட் ஃப்ளூயிட் வந்து இது. ஓகே, ஸோ ρgh ஆஃப் தி இந்த ஃப்ளூயிட் செகண்ட் ஃப்ளூயிட் பிளஸ் ρgh ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ செகண்ட் ஃப்ளூயிடோட எஸ் வேல்யூ எவ்வளவு 0.8. ஸோ டென்சிட்டி தெரியாது. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட 1000 மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 9.81 இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஹைட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ 5 இன்ட்டு 10⁻⁻² பிளஸ் 0.8 இன்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுக்கு வந்து 1 இன்ட்டு 1000 இன்ட்டு 9.81 இந்த ஹைட் எவ்வளோ வரும், இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இது வர ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 5, அதில் பாதி வந்து 2.5. ஸோ 2.5 இன்ட்டு 10⁻⁻². ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா we will get the answer of 637.65. இதான் இதோட ஆன்சர் in Newton per meter square. Okay, so next problem number 30. In which type of fluid is observed that momentum transfer dominates cohesive forces with increase in temperature and hence viscosity increase? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஒரே ஒன்று மட்டும்தான், அது வந்து only gases. Okay, so next 31 problem. In liquid, in order to measure the viscosity of fluid experimentally, we consider the variation of shear stress with respect to the what property? கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. is the rate of shear strain. Okay, that is the rate of shear strain. Next 32 question. Pressure distribution for a fluid at a rest take into consideration pressure due to the viscous force. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வராது. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இது 0.
33 question. In inverted U-tube manometer, how is the specific gravity of manometric fluid used relative to the flowing fluid? அதாவது ரெண்டு விதமான fluid வந்து flow ஆகும். ஒன்னு வந்து flowing fluid ன்னு சொல்லுவாங்க. Another வந்து manometric fluid. Okay, so இந்த fluidல inverted U-tube இருந்ததுன்னா manometric fluidக்கு வந்து specific gravity வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அதாவது manometric வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகே, அப்ப எது கரெக்ட்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த ஃப்ளோயிங் கிராவிட்டி. ஓகே, ஸோ இதுதான் கம்மியா இருக்கணும். ஓகே, மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட். இதே இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மேனோமீட்டரா இருந்தா எப்படி இருக்கும்னா மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் தான் அதிகமா இருக்கணும் ஃப்ளூயிங் ஃப்ளூயிட விட. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. Which device is popularly used for measuring difference of lower pressure? Lower pressure க்கு inverted U-tube differential manometer தான் யூஸ் பண்ணுவாங்க. Question number 35. Why can't the density is assumed to as a constant for the compressible fluid? Constant கொடுத்திருக்காங்க. ஆமா, compressible சொல்லிட்டாலே அது வந்து gases. So gasesல என்ன ஆகும்னா temperature ரைஸ் ஆனாலும் pressure ரைஸ் ஆனாலும் viscosity வந்து variation, density variation இருக்கதான் செய்யும். So it's a variation with the temperature and pressure. Next problem number 36 question. As we go upwards, the height, there is a slight decrease in pressure variation. நம்ம height போக pressure variation ஆகும். So it's exactly correct. Is that true? Question number 37. Which of the following is the correct relation between the centroid and the center of pressure of a plane submerged in a liquid? Okay, so இது வந்து liquid, இதுல liquid, இதுல நம்ம ஏதோ ஒரு submerge பண்றோம். I am taking one rectangular. So அங்க G, இந்த ஆப்ஜெக்டோட G வந்து இங்க தான் இருக்கு, அதாவது சென்ட்ராய்டு இங்க தான் இருக்கு. அப்ப B பாயிண்ட் எங்க இருக்குன்னா B பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கலாம். B பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கலாம். What below of the G இருக்கலாம். இத சேம் பக்கத்துல இருக்கலாம், இல்ல சேம் பாயிண்ட்ல கூட இருக்கலாம். ஆனா மேல போக கூடாது. ஓகேயா, மேல போனாதான் பிரச்சனை. அதாவது ஹாக்கிங் அண்ட் சேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஷிப் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன கவுரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் P is either at G or at below. So next question is 38. Which of the following is correct regarding the formation and collapse of vapor bubbles? முதல்ல வேப்பர் எப்ப ஃபார்ம் ஆகும், எப்ப கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. வேப்பர் பபிள் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷரோட இது கம்மியா இருக்கணும். ஓகேயா, வேப்பர் பபிள் எப்ப கொலாப்ஸ் ஆகும் பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷரோட அதிகமா இருக்கணும். ஓகேயா, ஸோ வேப்பர் பிரஷரோட கம்மியா இருந்ததுன்னா ஃபார்ம் ஆகும், வேப்பர் பிரஷரோட அதிகமா இருந்ததுன்னா பபிள் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டி. Next 39th questions. Which of the following is the shear thickening fluid? Shear thickening fluid is a dilatant. So next, last question, 40th question. Which of the following contribute to the reason behind the origin surface tension? So surface tension க்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா cohesive and adhesive forces. ரெண்டுமே தான் காரணம் ஒரு surface tension க்கு இருக்கிற காரணம். ஓகே, ஓகே, நாட் ஓன்லி cohesive, நாட் ஓன்லி adhesive, ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 20 கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அனதர் வீடியோல வந்து அனதர் 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி யூனிட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PM lectures.